राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद बाबा की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான பிரஜபூமியில நாம் பிருந்தாவனம், ராவல், ரமன்ரேதி, நந்தகோகுலம், தாவூஜி இவையெல்லாம் பார்த்து அனுபவிச்சோம். இன்னும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட நாம் ஒரு 146 147வது நாள் கிட்ட வந்துட்டோம். இந்த பிரஜபூமியினுடைய அழகான விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு பாக்கி இருக்குது. ஆனந்தமாக அனுபவிப்போம், ஒன்றும் அவசரமே இல்லை. ஏன்னா நிறுத்தி நிதானமாக சொல்லணும் எனக்கு. அதனால் சில நாள் நேரம் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் அப்படியே விட்டு விட்றேன். நேற்று சொல்ல வேண்டியது விஷயம் பரவாயில்ல, ஒரு நாளில் 2 சேர்த்தெல்லாம் சொல்லிவிடுவேன். இன்றைக்கி கூட ராத்திரி 10 ஆயாச்சு. சரி, இன்றைக்கி அழகாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து நிறைய வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு ஆனந்தம். எனக்கு ஒரு ப்ரைவேட் டைம் வேணும். அதாவது நான் கண்ணனும், நானும் நீங்களும், கண்ணனும் நீங்களும், நாமும் கண்ணனும், நீயும் நானும், இப்படி பலவிதமான காம்பினேஷனில் தான் இந்த வாட்ஸ்அப் சத் சங்கத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நானும் கண்ணனும், கண்ணனும் நீங்களும், நீயும் நானும், கண்ணனும் நாமும். சரியா? ஸோ இப்போ நம்ம தாவூஜி எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், இந்த பிருந்தாவனத்தில் தங்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். நிறைய இடங்களில் தங்கலாம். பிருந்தாவனம் விட்டால் மதுரா தங்கலாம். எனக்கு என்னமோ தெரியாது, இந்த பிருந்தாவனத்தில் தங்கிட்டு இருந்தாலே எனக்கு ஒரு அது எங்கும் சுற்றி ரங்கம் போன்ற மாதிரி. பிருந்தாவனத்தில் ஹோட்டலில் தங்குவோம். அங்கிருந்து கிருஷ்ணலீலாஸ்தலங்கள் போயிட்டு வருவோம். ஒரே இடத்துலையே 5 நாள் தங்கிடுவோம். அது பிருந்தாவனத்தில் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ உத்தராகண்ட்லலாம் 10 நாள் யாத்திரை போனோம்னா ஒரு 4 நாள் சேர்ந்தா போல் ஒரு இடத்த தங்க முடியாது. 2 நாள் சேர்ந்தா போல் ஒரு இடத்த தங்கினா அதுவே பெரிய பாக்கியம். உத்தராகண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிருந்தாவனத்தில் தங்கிறது ஒரு சுகம். ஸோ யூஸ்வலாக பிருந்தாவனத்துலேருந்து மதுரா, மதுவனம் இப்படியெல்லாம் பார்த்துட்டு வருவோம். நம்ம இன்றைக்கி நான் பிருந்தாவனம் சொல்லிட்டேன். ஸோ பிருந்தாவனத்துலேருந்து வெளில போய் கோகுலம் பார்த்துட்டோம். இன்னும் மதுவனம்லாம் பார்க்கல. இப்போ அடுத்து நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா தாளவனம் போகிறோம். ரைட்டா? தாளவனம் அழகான தாளத்வஜன் அப்படின்னு பலராமனை சொல்லுவார்கள். புரி ஜெகநாத ரத யாத்திரையில் பலராமருடைய தேரில் இருக்கிறதே பனைமரம், சொல்கிறதே தாளத்வஜன் அப்படின்னு சொல்லுவார்கள். பனைமரக் கொடியோன் அப்படின்னு கொண்டாடுவோம். எப்படி அர்ஜுனனை கபித்வஜகன்னு சொல்லுவாள். துவஜம்னா கொடி, கபினா குரங்கு, குரங்கு கொடியோன், அதாவது ஹனுமத் கொடியோன் அப்படின்றது. பகவான் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது கருடத்வஜன் அப்படின்னு சொல்லுவோம், கருட கொடியோன். இப்போ சிவபெருமான் என்ன கொடி, முருகனுக்கு என்ன கொடி கண்டுபிடிச்சு சொல்லலா? இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடி உண்டு, ரைட்? அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம தேசத்தில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடி உண்டு. அப்புறமா இன்றைக்கெல்லாம் கட்சிக்கெல்லாம் கொடி இருக்குல்ல. நம்மளது அவ்வளவு கொடிகள் உண்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக. கோவில்லையே கொடிமரம் அப்படின்னே ஒன்று உண்டு, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்றது. நிஜமாவே நம்ம கோவில்களில் உற்சவ சமயத்தில் கொடியேற்றுவார்கள்.
இன்னைக்கு நாம் போகிறது தாளவனம். தாள மரம் அப்படின்னா பனை மரம்னு அர்த்தம். பனம்பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்க? இன்னைக்கு அந்த பனைமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பனைமரம்ன்றது இந்த நுங்கு. நுங்குன்னா எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பனை மரத்தினுடைய நுங்கு நல்ல வெயில் காலத்தில் கிடைக்கும். இலசா சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்போ கிராமத்தில் எல்லாரும் இந்த பதநீர்னு ஒன்று குடிப்பா. பனங்கல் வேற, பதநீர் வேறு. அந்த பதநீர் சுண்ணாம்பெல்லாம் போட்டு ரொம்ப நல்லதுன்னுவா. அது நான் 2 தடவை குடிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் எனக்கு ஒத்து வரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். பனங்கல் வேறு, அது நல்லா ஊறி ஊறி அது கல் இது இறக்கணுன்னு குடிக்கிறது பதநீர்னு பேர். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இந்த பனம்பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கள்னு தெரியல. ஓஃப், அது வாசனையே மூக்க தொலைக்கும். நல்லா கனகரேன்னு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த வில்வம்பழம், அப்புறம் நாகலிங்க மரத்தினுடைய பழம், அப்புறம் பம்பிளி மாஸ், அப்புறம் மஸ்க் மெலன், அவரோட சைஸில் இருக்கும். ஒவ்வொரு பனம்பழம் நல்ல பெருசாக இருக்கும். நீங்கள் நுங்கு சீவரதை பார்த்தோன்னா தெரியும். பனங்காய் நுங்கு வந்து பனங்காய்க்குள்ளே இருக்கக்கூடியது. அது நல்லா முத்தியாச்சுன்னா பழுக்கும். அது பனம்பழம் அப்படின்னு பெயர். அந்த பனங்கொட்டையை நட்டோம்னா அதோடைய அப்படி குருத்து அப்படி வெளில வரும். அதுக்கு பேர் தான் பனங்கிழங்குன்னு சொல்லுவாள். ரொம்ப நல்லா இருக்கும். வெரி ஹெல்தி ஃபுட் அது. நல்லா அந்த உடல் உழைப்பு செய்கிறவர்கள் இந்த பனங்கிழங்கு சாப்பிடுவார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்கு அந்த நாள் எடுத்து சாப்பிட்றதுல ஒரு சுகம். அந்த பனைமரத்தோடைய லீலைகள், அந்த பனங்காடு, இந்த பனங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாதுன்னு ஒரு வசனம் சொல்லுவார். நீ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது. இந்த பனங்காட்டுக்குள்ளே போனோம் வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பனங்காடு பார்த்தது தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பக்கத்தில் தான். அப்படியே நிறைய இருக்கும் அந்த பனங்காடு. அந்த பனங்காடில் அந்த பனை ஓலைகள் இருக்கும். பனை ஓலை விசிறின்னு உண்டு, இன்றைக்கும் உண்டு. நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் ஒரு 10-15 பனை ஓலை விசிறியாக இருக்கும். அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும் மினிமம். வயசானவ எல்லோரும் விசிறின்னு இருப்பாள். இப்போல்லாம் தான் பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் வந்தால் அந்த பனை ஓலை விசிறியில் அவ்வளோ நல்லா காற்று வரும். அது ஓடும். அது எவ்வளவு பிஞ்சாலும் ஓடும். சமயத்தில் நாங்கள்லாம் பனை ஓலை விசிறியால் அடியே வாங்கியிருக்கோம். தாத்தா பாட்டி கிட்ட அடி வெளுத்துருவான், என்ன விழும். அதுக்காக ஓரத்தில் அப்படி ஃபில்ஸ் மாதிரிலாம் வச்சு இந்த பனை ஓலை, அந்த பனை ஓலையில் தான் வந்து அழகாக இந்த சொப்பு சாமான்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி பண்ணுவாள். அதுக்குள்ளே கருப்பெட்டிகள்லாம் போட்டு விற்பாள். நான் அந்த காலத்து நிறைய பார்த்துருக்கேன். இப்பயும் கிடைக்கிறது. அந்த பாம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். பனையோலையினுடைய அழகான விஷயங்கள். அந்த பனையோலை விசிறி தான் ரொம்ப அழகாக நம்ம திருக்கட்சி நம்பிகள் ஜோரா சுவாமிக்கு வீசின்னு இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த பனை ஓலையில் தான் ஒரு கொடை மாதிரி பண்ணி கேரளாவில் அந்த பூஜை பண்ணக்கூடியவர்கள்லாம் பிடிச்சுண்டு வருவார்கள். கொடை மாதிரி வச்சுட்டு வருவார். பனை ஓலை கொடை. பனை ரொம்ப அழகான ஒரு மரம், ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு பெரிய மரம். அந்த பனங்காடு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த அந்த காஞ்சி போன பனை ஓலை இருக்குல்ல, அது ஒன்றோட ஒன்று சலசல சத்தம் வரும். தனியாக ஒத்தையில் போனால், அதாவது சிட்டியில் இருக்கிற அந்த காற்றுல அது ஆடும்பொழுது ஒரு சலசலன்னு சத்தம் வரும். யாரோ பக்கத்தில் வரா மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டா. அந்த சத்தம் சில மிருகங்கள், மனிதர்கள்லாம் பயப்படும். ஆனால் இந்த பனங்காட்டுக்குள்ளே அலையக்கூடிய நரிகள்லாம் பயப்படாது. அது பனைமரத்தோட ஓலை சத்தம் அப்படின்னு போயிட்டே இருக்குது. பனங்காட்டு நரி அந்த சலசலப்புக்கும் அஞ்சாதுன்னு. ஸோ பனங்காடு, பனங்காடு அதான் தாளவனம்னா பனங்காடுன்னு அர்த்தம். ஸோ பாகவதம் 10வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்தில் இது காண கிடைக்கிறது. ஸ்ரீதாமா நாம கோபாலோ ராமகேசவயோ சகா சுபலஸ்தோக கிருஷ்ணாத்யா கோபாஹ பிரேம்னேதமப்ருவன்.
பலராமகிருஷ்ணர்களுடைய சிநேகிதர்களான ஸ்ரீதாமன், சபலன், ஸ்தோக கிருஷ்ணன் போன்ற பசங்கள்லாம் சேர்ந்துன்னு ரொம்ப ஆசையோட ராமகிருஷ்ணர்களிடத்தை சொன்னாலாம். ராம ராம மகாபாஹோ கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹண இதோ அவிதூரே சுமஹத்வனம் தாலாலி சங்குலம். மகாபாகான ராமா, துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய கிருஷ்ணா, கொஞ்சம் தூரத்தில் நன்னா ஒரு பனங்காடு இருக்குடா. பலானி தத்ர பூரிணி பதந்தி பதிதானி ச சந்தி கிம் த்வவருத்தானி தேனுகேன துராத்மனா. ஐயோ, அந்த இடத்துல என்ன பணம் பழம் தெரியுமாடா, விழுந்துட்டு இருக்குடா. ஆனால் அங்கே ஒரு கழுதப்பைய இருக்கான், ஒருத்தரும் போக முடியல. என்ன வாசனை! எத்தனை பேர் சாப்பிட்ருக்கள் இல்லைங்க? சான்ஸ் கிடச்சா பனம்பழம் இந்த நுங்கு காலத்துக்கு அப்புறமா, முக்கியமாக இந்த நம்மளுடைய கோகுலாஷ்டமி சமயத்தில் நல்ல பனம்பழம் கிடைக்கும். அப்பா, இந்த நிறைய நாராக இருக்கும். அந்த பனம்பழத்தை எடுத்து அப்படியே சுட்டு அதை அப்படியே உரித்து பிழிஞ்சு அப்படி ஜூஸ் வரும். அந்த வாசனையே தித்திக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், ஒரு 3-4 தடவை சாப்பிட்ருக்கேன். ஓஃப், செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்த பனம்பழ ருச்சியே தனி தான். நான்லாம் சிட்டியில் வளர்ந்த பிள்ளை, பாகவத்தில் படிச்சதுனாலே சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டேன். 2-3 சந்தர்ப்பத்தில் தூத்துக்குடியில் கிடச்சிது. அப்புறமா இன்னொரு இடத்துல போகும்போது சாப்பிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம் பனம்பழம். நம்ம ஊர்லாம் விற்கிறதுலாம் கிடையாது, எல்லாம் விற்கலாம் மாட்டான். எங்கேயாவது கிராமத்தில் இருக்க பசங்க அப்படியே பனம்பழத்தை பிரித்து அப்படியே சொல்லிட்டு போய் கீழே விழும். அப்படி அவாவா எடுத்து சாப்பிடுவான். அப்போ கிராமத்து பசங்களா பனம்பழம் சாப்பிட்ணும் அந்த பசங்களுக்கு ஆசை. எப்படி தெரியுமா இருக்கும்? சோ அதி வீரியோ சுரோ ராம ஹே கிருஷ்ண கரரூபதிருக்கு ஆத்மதுல்ய பலைரன்யை ஞாதிபிஹி பகுவிர்பிருதஹ. ஹே ராமா, ஹே கிருஷ்ணா, அந்த கழுதப்பைய நல்ல பராக்கிரமம் உடையவன் தெரியுமா? அவங்க கூட நிறைய கழுத பசங்க வேறு இருக்காங்க. எல்லாம் பந்துக்களால் சூழ்ந்து உட்காந்துட்டுருக்கான். தஸ்மாத் கிருத நராஹாராத் பீதைன்றுபிர் அமித்ரஹன் ந சேவ்யதே பசுகணைஹி பக்ஷி சங்கைர் விபர்ஜிதம். மனிதர்களை சாப்பிடக்கூடிய அந்த அசுரனத்தில் பயந்ததுனால மனுஷா யாரும் அந்த வனத்துக்குள்ளே போகிறதில்ல. அமித்ரன், சத்துருக்களை நாசம் பண்ணக்கூட கிருஷ்ணா, மனுஷால விடு, பறவைகள் மிருகங்கள் கூட அங்கே போகிறதில்ல. பனம்பழத்துக்கு மிருகங்கள் போனோம் இல்லையா, பறவைகள்லாம் சாப்பிடணும் இல்லையா, அது கூட போகிறதில்ல கிருஷ்ணா. வித்யந்தே அபுக்த பூர்வாணி பலானி சுரபீனி ச ஏஷ வை சுரபிர்கந்தோ விஷூச்சிர்னோ அவக்ருஹ்யதே. யாரும் சாப்பிட்டதில்லை. நான் வாசனை தெரியுமா? நிஜமே செம்ம வாசனையாக இருக்கும். அந்த தித்திப்பு வாசனைனால அந்த வாசனையில் தித்திப்பு தெரியும். எப்படி இந்த பலாப்பழம் நல்ல மாம்பழத்தை தித்திப்பு வாசனையை மூக்க தொலைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நாலா பக்கமும் அந்த வாசனை அப்படி இருக்கு கிருஷ்ணா. பிரயச்சதானின கிருஷ்ண கந்தலோபித சேதசாம் வாஞ்சாஸ்தி மஹதி ராம கம்யதாம் யதிரோச்சதே. கிருஷ்ணா, மனசு முழுக்க அந்த வாசனை அப்படியே மயங்கி போயிடும் கிருஷ்ணா. அந்த பழத்தை தரணும் ராமா, ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னா அங்கே போகலாம்.
இதான் இதுதான் வேணும் பக்தி இல்லைன்றேன் நான். கிருஷ்ணகிட்ட இதெல்லாம் கேட்கலாமோ, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் என்னெல்லாமோ வளர்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இதை கேட்கப்படாது அதை கேட்கப்படாது, இது சரியா அது தப்பா, எல்லாத்துக்கும் ஒரு தத்துவார்த்தம். என்னத்துக்கு அது பெரியவர்கள் சொன்ன தத்துவார்த்தம் இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த கூட்டங்கள் ஆகணும் பகவான் கிட்ட மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் கேட்கலாமா, நல்ல வேலை வேணும்னு கேட்கலாமா, நிறைய சம்பளம் வேணும்னு கேட்கலாமா, அழகான மனைவி வேணும்னு கேட்கலாமா, நல்ல புருஷன் வேணும்னு கேட்கலாமா, ஃபஸ்ட் கிளாஸ் தாம்பத்தியம் வேணும்னு கேட்கலாமா, குழந்தை வேணும்னு கேட்கலாமா, நல்ல வீடு வேணும்னு கேட்கலாமா, பணம் வேணும்னு கேட்கலாமா, நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்கலாமா. எனக்கு ஏன் கேட்கறதுல என்ன குத்தம்? ப்ரூஃப் இதோ இருக்குது. பணம் பழம் வேணும்டா கிருஷ்ணா கேட்குறானுங்களா பசங்க? பணம் பழம் அல்ப, நம்ம சாதாரணமாக சொல்ல எல்லாரும் அல்ப விஷயங்கள் போய் சுவாமி இடத்துல கேட்கலாமான்னு. அது அல்பமாக இருக்கட்டும், வசத்தியாக இருக்கட்டும், அமிர்தமாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்குறது? ஜஸ்ட் ஆஸ்க். ஆசையோடு கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள், அன்போடு கேளுங்கள், ஜாலியாக கேளுங்கள். கேட்கறது உங்கள் கடமை, கொடுக்கறது அவன் கடமை. ஸோ பணம்பழம் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆஸ்க். நல்ல சூப்பர் வீடு வேணும்டா கிருஷ்ணா கேளுங்கோ. ஃபஸ்ட் கிளாஸாக எனக்கு என் வீட்டுக்காரர் நல்ல தாம்பத்தியம் இருக்கணும் கேளுங்கோ. நான் என் வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருக்கணும், நானும் என் மனைவி திருப்தியாக இருக்கணும், பிள்ளைகள் நன்னாக இருக்கணும், குடும்பம் நன்னாக இருக்கணும். ரைட் கேளுங்கோ. ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், இளமையோடு இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், டெய்லி நல்லா தூங்கணும், நன்னா சாப்பிடணும், கை கால் நன்னா. ஜஸ்ட் ஆஸ்க். கேளுங்கள், கொடுக்கப்படும் நிச்சயமாக. இது வேதம் சொன்ன விஷயம். சதமானம் பவதி அப்படிதான் ஆசிரம் 100 வயசு நன்னாருன்னு தானே சொல்கிறா. தைரியமாக கேளுங்க. யாராவது கேட்கக்கூடாதுன்னு அப்படியா அவட ஆர்கியூலாம் பண்ணாதீங்க, சரி அப்படின்னு போயிடுங்க. நீங்கள் மனசுக்குள்ள என்னெல்லாம் வேணும், கிருஷ்ணா நீ வேணுண்டோ, என் கூடவே இருப்பேன், என் கூடவே இரு, என் கூட பேசு, விளையாடு, என்னை போட்டு படுத்து, நான் ஒன்றை படுத்தினேன், என் கூட படுத்துக்கோ, என் கூட தூங்கு, என் கூட எழுந்துரு, என் கூட பேசு, என் கூட விளையாடு, என் கூட ஆஃபீஸ் வா, என் கூட பிஸ்னஸ் பண்ணு, எனக்கு வழிகாட்டு, எனக்கு ஐடியா சொல்லிக் கொடு, எனக்கு ஹேண்டில் பண்ண சொல்லிக் கொடு. ஜஸ்ட் ஆஸ்க். சூப்பர்ல. கேளுங்கோ. கேட்குறவாக்கிட்ட கண்ணன் ரொம்ப பிடிக்கும், கேட்காதவாள் கேட்குறவாள் தான் கண்ணன் ரொம்ப பிடிக்கும். கேட்டு தான் பாருங்களேன். இந்த பசங்க கேட்டுருந்தா உடனே எஸ் அப்படின்ட்டாங்க பசங்க. யார்? ராமகிருஷ்ணர்கள். ஏவம் சுஹ்ருத் வசஹ ஸ்ருத்வா சுஹ்ருத் பிரிய சிகீர்ஷயாம் பிரஹஸ்ய ஜக்மதுஹு கோபைர்விருதௌ தாலவனம் பிரபுஹு. சுஹ்ருத் வசக, ரொம்ப பிடிச்சமான சுஹ்ருத்தான இந்த ஃப்ரெண்ட்ஸோட வசனங்களை கேட்டுண்டு, பிரஹஸ்ய சிரிச்சண்டு, சுஹ்ருத் பிரிய சிகீர்ஷயா, இந்த ரொம்ப நியர் அண்ட் டியர் அவளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணுன்ற ஆசையோட சர்வ வல்லமை பெற்ற ராமனும் கிருஷ்ணனும் கோப குழந்தைகளோட பனங்காட்டுக்கு போனார்கள். கண்ணன் கோச்சிக்கல, என்னடா அது அல்பத்தனமான பாதி கேட்கிறாள், போய்மே பணம்பழமா கேட்பாய், கேட்கறதான் கேட்குறேன், ஒரு மோட்சம் கேளேன். கண்ணன் பார்த்தாதுங்க, ஒரு பணம்பழம் தானே, கொஞ்சம் நேரம் பணம்பழம் கேட்கறது, பணங்காட்டையே கொடுத்துருவோம். அதுதான் கண்ணு. நீ ஒரு பணம்பழம் கேட்டால் பணங்காட்டையே கொடுப்பான். கிருஷ்ணா ஒரு 1/2 hour என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்கோ, அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு அவ்வளோ டைம் கொடுத்துருவான். அன்றைக்கே நான் சொன்னேன் மல்டிப்புளாக, அவன்கிட்ட கேட்டாச்சுன்னா எல்லாம் மல்டிப்புள் தான். ஸோ என்ன அழகு பாருங்க. ஏவம் சுஹ்ருத் வசஸ்ருத்வா சுஹ்ருத் பிரிய சிகீர்ஷயா, அன்பானவர்களின் வார்த்தையை கேட்டு அந்த அன்புக்குரியவர்களின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் எண்ணத்தோடு அழகாக பகவானும் பலராமனும் தாளவனம் சென்றார்கள். பல பிரவிஷ்ய பாஹுப்யாம் தாளான் சம்பரிக்கம்பயன் பலானி பாதயாமாச மதங்கஜைவௌஜசா. அப்போதான் பசங்க கேட்டால் உடனே வாங்கோடா பசங்களான்னு கூட்டிட்டு போயாச்சு. பலராமன் அந்த வனத்தில் நுழைஞ்சாரு. மதையான போல இருக்கக்கூடிய பலராமன் அப்படியே பனைமரம் இப்படி 2 கையால் உழுக்கு உழுக்கு உழுக்குன்னு உழுகுறானா. இந்த 2 கையை பிடிச்சி அவன் உழுக்கிறானா, அப்படி பார்க்குறானா, மேலே அந்த பழமெல்லாம் அப்படி குலுங்கிறதான்.
அப்படி ஆசையோட பசங்கள்லாம் பார்க்கறதா கண்ணன். வாவ், அது குலுங்கிறது பார்க்கறது அவருக்கு பிடிக்குமான்னா அவன் ரசிகன். அந்த மரம் ஆடுறது, அந்த பழங்கள் குலுங்கிறது, அதை பார்த்து இவன் சிரிச்சுடே அப்படின்னு சொல்ல, இப்படி அந்த பழத்தை பிடிக்கிறது எல்லா பசங்களும் இப்படி கையை இப்படி வச்சு நிற்க, அந்த மரங்கள் அப்படி அப்படி ஆடுற தலைமுடி ஆடுற மாதிரி அது மேலே இருக்க அந்த ஓலையெல்லாம் பனை ஓலையெல்லாம் ஆட, பெருசு பெருசான 2 கையில் அடங்காத பழங்களாம். அந்த பழங்கள் அப்படி அவன் உழுக்க அது எல்லாம் தொப்பு 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 தொப்புன்னு விழர்தான். பலானி பாதயாமாச பலானாம் பததாம் சப்தம் நிஷம்யாசுரராசபஹ அப்யகாவத் க்ஷிதிக்தலம் சனகம் பரிகம்பயன். அந்த விழுகின்ற பழங்களுடைய சப்தத்தை கேட்டு கழுதப்பய என்னடாதுன்னு சொல்லி ஓடி வந்தான். சமேத்யதரசா பிரத்யக்த்வாபியாம் பத்யாம் பலம் பலி நிஹத்யோரசிகா சப்தம் முஞ்சன் பர்யசரத் கலஹ. இந்த பழங்கள் விழுகிற சப்தம் கேட்டோன்ன துஷ்டனான அந்த அசுரன் பின்னங்கால பலராமுடைய மார்பில் அப்படி உதச்சிக்கான். அந்த கழுதகத்தில் அந்த கான்னு சப்தம் பண்ணிட்டே வந்துட்டானா. புனராசாத்ய சம்பிரப்த உபக்ரோஷ்டா பராக்ஸ்திதः சரணாவபரௌ ராஜன் பலாய பிராக்ஷிபத்ருஷா. திரும்பி வந்து அந்த பின்பி நின்று பலராம காலால் ஒரு கழுதை பின்னக்கால் உதைக்கும் இல்லையா, அப்படி பலராமனை காலத்தோட கால் அப்படி வீசினானாம். உடனே பார்த்தார். சம் தம் கிரஹீத்வா பிரபதோர்பிராமயத்வைகபாணினாம் சிக்ஷேபத்ருணராஜாக்ரே பிராமந்தியக்த ஜீவிதம். அந்த பலராமனதாசரன் ஒரு கையால் பிடிச்சு காலை பிடிச்சு தலை மேலே ஷர்ட்டு அப்படி சுற்றி உசுறு விட்டான். அத்தனை வேகம், அப்படி தூக்கி அடிச்சு உசுறு போயிடுது. பனை மரத்து மேலே கொண்டு தூக்கி போட்டாராம் பலராமன். தேனாஹதோ மகாதாளோ வேபமானோ பிருஹச்சிராஹ பார்ஸ்வஸ்தம் கம்பயன் பக்னஹ சசான்யம் சோபி சாபரம். இந்த பயலை கொண்டு பனைமரத்து மேலே போட்ட உடனே அவன் வெயிட் தாங்காமல் அந்த பனைமரம் சாஞ்சு அடுத்த பனைமரத்தை தள்ள ஒவ்வொரு பனைமரமாக முறிஞ்சு விழு அப்படியே பழங்கள்லாம் ஜம்முன்னு விழுந்ததாம். அவ்வளோதான். உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த சப்தத்தை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கல எல்லாம் நிறைய கழுதைகள் ஓடி வர கண்ணனும் பலராமனுமா மாற்றி இந்த ஒவ்வொன்றுத்தையும் பிடிச்சி எத்தனை பேர் வந்தாங்க எல்லாரையும் சமாளிப்பான். 1 2 3 4 எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் சமாளிப்பான் கண்ணனும் பலராமனும். 2 பேரும் மாற்றி அந்த பின்கால்களை பிடிச்சு அடக்கி தூக்கி சுற்றி வீசி அடிச்சாளாம். பல பிரகர சங்கீர்ணம் தைத்ய தேகைர்கதா சுபிஹி ரராஜபூஹு சதாலாக்ரைர்கணைர் ஈவனபஸ்தலம். அந்த பனைமரத்தோட உச்சியிலெல்லாம் பார்த்தா கழுதைகளாக இருக்கு, கீழெல்லாம் பழமாக விழுந்து கிடக்கு. ஏன்னு எல்லாரும் கொண்டாடுற யாரு? ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, தேவர்கள். தயோஸ்தத் சுமஹத் கர்ம நிஷம்ய விபுதாதயக முமுச்சுஹு புஷ்பவர்ஷாணி சக்ருர்வாத்யானி துஷ்டுவுஹு.
உடனே தேவர்கள்லாம் அழகா புஷ்ப வருஷங்களை வருஷிச்சாலாம், வாத்தியங்களை கோஷிச்சாலாம், ஸ்தோத்திரம் பண்ணார்களாம். சூப்பர்ல. இப்படியாக தேனுகாசுரவதம் செய்தார் பலராமர். ஏன் கண்ணன் பண்ணல? நாளைக்கு சொல்றேன். ஸோ தாளவனம் அங்கே என்ன இருக்கு அதுவும் நாளைக்கு சொல்றேன். தாளவனத்தில் தான் தேனுகாசுரனை ஸ்ரீ பலராமன் வதம் செய்தார். அதனால் நல்ல பழம் சாப்பிடணும். பலராமனு கிருஷ்ணன் அந்த பழங்களை உலுக்கி நம்மக்கிட்ட கொடுக்கணும். ஜாலியாக சாப்பிடணும். கிருஷ்ண பலராமனோட சேர்ந்து சாப்பிட்றோம். ஓகேவா? ஆண்டாளே சொல்கிறா இல்லையா, கூடி இருந்து குளிர்ந்து. லெட்ஸ் என்ஜாய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो बलभद्र भगवान की जय, जय जय जय. राधे कृष्ण.